இன்னைக்கு இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்துல கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சோ வெல்கம் பேக் டு சீரிஸ் தமிழ். கட் பண்ண ரெண்டு பேரும் இப்ப வெளியே வராங்க. அந்த தப்பு நடந்த பிறகு நம்ம கமிஷனர் வந்து நமக்குள்ள அது நடந்துருச்சு, இனிமே நான் உன்ன பாத்துக்கிறேன், நாம கணவன் மனைவியா நம்ம வாழ்க்கைய வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம பூ வந்து ஹேய் அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, நாம நினைத்து சந்தோஷமா இருந்தோம், நம்மள மாதிரி பசங்களுக்கு இது சாதாரண விஷயம், நம்ம என்ஜாய் பண்ணோம், அதை அப்படியே விட்டுடலாம், இதெல்லாம் பெருசுபடுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூ வந்து அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ண நம்ம நிங்கனை காட்டுறாங்க. அப்ப நம்ம நிங்கனை பார்க்க அவனோட ஆள் வந்து மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் அவங்கள நோட்டம் விட்டேன், அந்த பூவும் அந்த கமிஷனரும் நேத்து முழுக்க ஒரே ரூம்ல தான் இருந்திருக்காங்க, காலையில தான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாங்க, சரி அவங்கள நீ நோட்டம் விட்டுக்கிட்டே இரு, ஏதாவது தப்பு தெரிஞ்சா உடனே வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிங்கன் சொல்ல, இப்ப அவனோட ஆள் போன பிறகு நம்ம நிங்கனை பார்க்க அவனோட மனைவி அதாவது நம்ம கொழுந்தியா வரா. ஆமாங்க நம்ம கொழுந்தியாவை தான் இப்ப நம்ம நிங்கன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னங்க அந்த மாஸ்டர் பூவை பத்தி விசாரிக்கிறீங்க போல, உங்களுக்கு அவங்க மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு அவனும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு ரொம்ப நாளா வதந்தி வந்துகிட்டு இருக்கு, ஆனா அந்த கமிஷனரை பத்தி உனக்கே தெரியும்ல, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டான், அப்படி இருக்கிறவன் எப்படி இந்த பூலிங் மாதிரி ஒரு ஆளு கூட க்ளோஸா இருப்பான், இதுக்கே எப்படி சொல்றீங்களே, ஆனா அந்த பூ மாஸ்டர் இருக்கார்ல அவங்க பட்டத்து இளவரசியோட அதான் நம்ம சேஷா கூட எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க தெரியுமா, ஆனா சேஷாவோட புருஷன் அதை கண்டுக்கவே மாட்டாரு, எனக்கு அதுலயும் ஒரு டவுட் இருக்கு, சோ அந்த பூ கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா அந்த பையன் தப்பிச்சு ஓடுறான், அவங்க அப்பாவும் இதை கண்டுக்காம இருக்காரு, இதெல்லாம் பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு, ஏன்னா அந்த புசலிங்க இருக்கால அவன் ஆம்பளை இல்ல அப்பட்டமான ஒரு பொம்பளை, ஒருவேளை அவ பொம்பளைன்னு கன்ஃபார்ம் ஆனா ராஜ துரோகம், அவளோட குடும்பத்தையே காலி பண்ணிடுவாங்க, இந்த விஷயத்த மட்டும் நீங்க ராஜா கிட்ட எவிடன்ஸோட சொன்னா அந்த சின்ன ஆர்மி உங்க கைக்கு வந்துருமே, பரவாயில்லையே என் பொண்டாட்டிக்கு மூளை இருக்கு, உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், சரி அவ பொண்ணா இல்ல பையனான்னு நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏதாவது வழி இருக்கா, உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்க, அதுக்கு அவனோட ஒய்ஃப் வந்து அதான் நம்ம கொழுந்தியா ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம ராஜா கிட்ட சொல்லி அந்த பூலினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவோம், அப்படி பண்ணா அவ ஒரு பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம நிங்க இருக்கால அவன் நேரா நம்ம ராஜாவை பார்த்து அவனோட மனைவி கன்சீவா இருக்கிற மாதிரி சொல்றான், அதாவது நம்ம கொழுந்தியா கன்சீவா இருக்கா போல, ஆனாப்பா நான் அதுக்காக மட்டும் இங்க வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் வந்தேன், நம்ம புசுலின் இருக்கால அவனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்பா, ஏன்னா அவன் எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான், அதனால நீங்க அவனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்த உடனே நம்ம ராஜா வந்து நம்ம நிங்கன் சொன்னதை நீ கேட்டியா, ஆமாப்பா நம்ம நிங்கன் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவன் பொறுப்பா இருப்பான், ஏன்னா கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கே பொறுப்பு வந்தது, அதனால நீங்க தாராளமா அந்த பூவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. கட் பண்ண நம்ம ஹீரோ இருக்கால அவன் சேஷா கிட்ட இந்த விஷயத்த போய் சொல்றான், இங்க பாரு அவ ஒரு பொண்ணுன்னு நிங்கனுக்கு டவுட் வந்துருச்சு, அதனாலதான் கல்யாணங்கிற பேர்ல அவளை மாட்டி விட பாக்குறான், அப்படின்னா நாம அவளை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும், நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாம அவளை காப்பாத்தலாம். அவனை வாங்கவே இருக்கால அவன் வந்து நம்ம ஹீரோட தம்பி இருக்கால அதாவது கடைக்குட்டி தம்பி, அவனுக்கு வந்து பிறந்தநாள் வருதான், அந்த பிறந்தநாளை வந்து நம்ம நிங்கன் வந்து அவனோட வீட்டுல கொண்டாட போறதுனால எல்லாரையும் அந்த பிறந்தநாளுக்கு இன்வைட் பண்ணிருக்கான், அந்த பிறந்தநாளுக்கு நம்ம பூவையும் இன்வைட் பண்ணிருக்கான், இது நம்ம டீமுக்கு தெரிய வர உடனே எல்லாருமே அந்த பிறந்தநாளுக்கு கிளம்புறாங்க. கட் பண்ணா நம்ம பூவும் அந்த பிறந்தநாளுக்கு வரா. அப்ப நம்ம நிங்கன் ஏற்பாடு பண்ண ஆள் என்ன பண்றான், அந்த பிறந்தநாள் கொண்டாடுற அந்த குழந்தைய வந்து தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான், நம்ம பூ வந்து அந்த குழந்தைய காப்பாத்துறான்னு உடனே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா. இப்ப அந்த குழந்தை விழுந்த விஷயம் அந்த நிங்கனுக்கும் அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் தெரிய வருது. உடனே இந்த குழந்தைய பாக்குறதுக்காக எல்லாரும் கிளம்புறாங்க. குழந்தை என்னவோ சேஃபா தான் இருக்கு, அதே நேரத்துல குழந்தைய காப்பாத்தின நம்ம பூக்கு எங்கேயாவது அடிபட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நிங்கன் என்ன பண்றான், பூவை பார்க்க வைத்தியரை கூப்பிட்டு போறான். நம்ம சேஷாவுக்கும் ஹீரோக்கும் புரிஞ்சு போயிடுது நம்ம நிங்கன் வந்து பூ ஒரு பொண்ணுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. கட் பண்ணா நம்ம பூ இருக்கிற ரூமுக்குள்ள நிங்கனும் அவனோட ஆளுங்களும் போக, அங்க போய் பார்த்தா நம்ம நிங்கனோட இறந்து போன மனைவியோட தங்கச்சி இருக்கால அவ வந்து நம்ம பூ கூட தப்பு பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ இந்த விஷயம் நம்ம அரசருக்கு தெரிய வருது. நம்ம அரசர் வந்து பூவை கூட்டு பயங்கரமா திட்டுறாரு, அரசே எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, நான் அந்த குழந்தைய காப்பாத்தின பிறகு அந்த ரூம்ல என் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறதுக்காக தான் கிளம்புனேன், அப்ப எனக்கு மயக்கம் வந்தது, இவங்க வரும்போது தான் நான் பார்த்தேன் நான் அந்த பொண்ணு கூட இருந்தேன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ சொல்ல, மயக்கம் மருந்து இருந்ததா, எதை வச்சு நீ மயங்கன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி அரசர் கேட்க, அப்ப நம்ம சேஷா வந்து நம்ம பூ சொல்றது உண்மைதான், நான் அந்த ரூம்குள்ள போனப்ப அங்க வித்தியாசமான ஸ்மெல்ல நோட் பண்ணேன்,
நினைக்கிறேன். அது மயக்க மருந்து தான். யாரோ வேணும்னே பூவையும் அந்த பொண்ணையும் க்ளோஸா இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொல்ல, ஆக்சுவலா நம்ம நிங்கனோட தங்கச்சி ஒய்ஃப் இருக்கால, அவ நம்ம புசுலின் கூட க்ளோஸா இருந்த மாதிரி நம்ம பார்த்தோம்ல. ஆக்சுவலா அப்ப என்ன இருக்குன்னா, அவங்க உள்ள போகும்போது அங்க இருந்தது நம்ம பூ தான். ஆனா அந்த பூ அப்படியே ஆம்பளை மாதிரியே இருக்கான், அவன் பொம்பளை மாதிரியே இல்ல. அதனால நிங்கனுக்கு நம்ம பூ வந்து ஒரு பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ண முடியல. கட் பண்ண நம்ம ஷே வந்து பூவை கூப்பிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறா. அங்க போனா நம்ம பூ மாதிரி இன்னொருத்தன் இருக்கான், அவன் வந்து ஆம்பளை. அப்பதான் தெரிய வருது நம்ம தலைவி வந்து பூ மாதிரி இருக்கிற ஒருத்தனை எங்கேயோ பார்த்திருக்கா போல. அவனை கூப்பிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பியிருக்கா. சோ அந்த நிங்கனோட மனைவியோட தங்கச்சி இருக்கால, அவ வந்து நம்ம பூ கூட தப்பு பண்ணல, அந்த தப்பு பண்ணது பூ மாதிரி இருக்கிற இந்த ஆளு கூட. கட் பண்ண நம்ம கமிஷனர் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம நிங்கனோட ஒய்ஃபோட தங்கச்சியை பிடிச்சி விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் முடிச்சு பார்க்கும்போது அந்த ரூம்ல அந்த மாஸ்டரோட இருந்தேன், யார் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. உடனே அந்த பொண்ணு என்ன பண்றா, நம்ம கொழுந்தியா மேல பழி போடுறா. அவதான் ஏதோ பண்ணி அந்த ரூம்குள்ள அவளை அனுப்பி இருக்க மாதிரி அவ சொல்ல, உடனே நம்ம கொழுந்தியா வந்து அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவ காதுல ஏதோ சொல்ல, உடனே அந்த பொண்ணு நம்ம கொழுந்தியாவை கொல்றதுக்காக வரா. உடனே அங்க இருக்கிற போலீஸுங்களா அந்த பொண்ணை தடுத்துடுறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்றா, தற்கொலை பண்ணிக்கிறா. கட் பண்ண இதே நேரத்துல நம்ம தலைவியை பார்க்க யாங்குங்கிற லேடி வந்திருக்கா. அதான் நம்ம தலைவனோட முறை பொண்ணு. அன்னைக்கு நம்ம தலைவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லுவாள, அந்த பொண்ணு தான் நம்ம தலைவியை பார்க்க வந்திருக்கா. ஆனா இந்த தடவை நம்ம தலைவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ வரல, நம்ம பூவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவ வந்திருக்கலாம். அதோட நம்ம பூ வந்து ஒரு பொண்ணுன்னு அவளுக்கு தெரியுமா. சின்ன வயசுல வந்து அவ குளிக்கும் போது நம்ம பூ வந்து ஒரு பொண்ணுன்னு அவ தெரிஞ்சிருக்கா. அதோட சின்ன வயசுல நம்ம பூ வந்து இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கா. தன்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக நன்றி கடனா தான் பூவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவ சொல்றா. அவ பண்ண உதவிக்காக நீயும் உதவி பண்ண நினைக்கிறது நல்லதுதான், ஆனா அதுக்குன்னு உன்னோட வாழ்க்கைய எங்களால நாசம் பண்ண முடியாது. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நாசமாயிரும். ஏன்னா பூ ஒரு பொண்ணு, நீயும் ஒரு பொண்ணு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல. சோ எங்க சுயநலத்துக்காக நாங்க ஒன்னும் யூஸ் பண்ணிக்க மாட்டோம், நாங்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம தலைவி அந்த யாங்குருவை அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறா. கட் பண்ணா நம்ம தலைவனையும் நம்ம தலைவியும் காட்ட, வழக்கமா நம்ம தலைவன் நம்ம தலைவி கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணுவாள. ஆனா அன்னைக்கு அவன் பெருசா எதுவும் பண்ணல, வந்த உடனே தூங்கிடுறான். உடனே தலைவி என்ன ஆச்சுன்னு அவனை செக் பண்றா. அப்ப அவனோட முதுகுல நிறைய காயம் இருக்கு, அதாவது ஊசியை வச்சு கூத்துன அந்த காயம் இருக்கு. சோ நம்ம தலைவி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அப்பதான் நம்ம தலைவி புரிஞ்சுக்கிறா. கட் பண்ண பூ வந்து நம்ம தலைவியை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அப்ப பூக்கு வந்து அங்க இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிடும் போது அவளுக்கு பயங்கரமா கொமட்டிக்கிட்டு வருது. அதோட சாப்பாடுலாம் கெட்டு போன மாதிரி அவ சொல்ல, உடனே நம்ம ஷென்ஷு வந்து இல்லையே, இப்பதான் நாங்க எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி கொண்டு வந்தோம், கெட்டு போக சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்தா மாஸ்டர் பூ சாப்பாடு நல்லதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷென்ஷு சொல்ல, உடனே நம்ம தலைவி என்ன பண்றா, மோயுவை கூப்பிட்டு நம்ம பூவை செக் பண்ண சொல்றா. ஏன்னா மோயுக்கு வந்து ஓரளவுக்கு வைத்தியம் தெரியும், அதனால நம்ம பூவோட கைய செக் பண்ண சொல்றா. நம்ம மோயு வந்து அவளோட பல்ஸை செக் பண்ண அப்பதான் தெரிய வருது நம்ம பூ வந்து பிரெக்னண்டா இருக்கான்னு. உடனே எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு நம்ம தலைவி என்ன ஆச்சுன்னு கேக்குறா. உடனே பூ வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றா. அடி பாவி, ஒரு நாள் தான் ஒன்னா இருந்தீங்க, அதுக்குள்ள கன்சீவ் ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி கேட்க நம்ம பூவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, கமிஷனர் கிட்ட இதை சொல்லதானே போற, இல்ல நான் சொல்ல மாட்டேன், அதோட நீயும் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத, அது மட்டும் இல்லாம இனிமே நான் தலைநகரத்துல இருக்க போறதில்ல, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, காட்வானா நம்ம ஹீரோ அங்க வர அவன் நம்ம பூவை பார்த்து அவ ரொம்ப டென்ஷனா போகிற மாதிரி இருக்கு. அவளுக்கு என்னாச்சு, ஆனா நம்ம தலைவி பூவுக்கு தான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காளே, அதனால உண்மையை மறைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ தான் பயங்கரமான ஆளாச்சு, ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடறான். அவ ஏன் டென்ஷனா போறான்னு நான் சொல்லவா, பூ வந்து பிரெக்னண்டா இருக்காள, அதுக்கு காரணம் நம்ம கமிஷனர் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் கேட்க, கவலைப்படாத சேஷா, உன் ஃப்ரெண்டோட சீக்கிரட்டை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, கட் பண்ண நம்ம பூலின் வந்து நம்ம கமிஷனரை போய் பார்க்கறா. நீ என்ன கூப்பிடுவனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பரவாயில்ல கடைசியா என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமிஷனர் சொல்ல, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ராஜமாதா எனக்கு ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா, நானும் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன், அது சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். என்ன சொல்ற? அப்படின்னா உண்மையிலே உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லையா? ஒத்துக்கிறேன், நான் உனக்கு காதலிச்சேன் தான், ஆனா என்ன பண்றது, இந்த ஜென்மத்துல நான் ஒரு இளவரசனா தான் வாழ்ந்தாகணும். உன்னை கூப்பிட்டதே என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். இப்போ நான் கிளம்புறேன், இனிமே என் பின்னாடி சுத்தாத, உன் டைமையும் வேஸ்ட் பண்ணாத, இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக, அவன் நம்ம கமிஷனர் வந்து இந்த ஜென்மத்துல நீ எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கட்டினா உன்னை மட்டும் தான் கட்டுவேன், இல்லனா கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமிஷனர் சொல்ல, நம்ம பூலின் வந்து அதை கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறா. இப்ப அடுத்த நாள் நம்ம தலைவியை போய் பாக்குறா. ஆக்சுவலா நம்ம பூலின் இருக்கால, அவ ஊரை விட்டு போக போறா போல, அதனாலதான் நம்ம சேஷ
த்ரிஷா அவளை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அதோட அவளுக்கான மூலிகையும் நம்ம சேஷா கொடுக்குறா. அதோட அன்னைக்கு நம்ம பூலின் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு ஆசைப்படவல அந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம பூலின் கிட்டே கொடுத்துடுறா. சேஷா, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், அதை கேட்கலாமா? தாராளமா கேளு. அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்தல, அது எதுக்கு? ஒருவேளை நான் செத்துட்டா என் இடத்துக்கு அவனை கொண்டு வந்து என்னோட பவரை நீ எடுத்துக்கலான்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு நம்ம சேஷா ஆமான்னு சொல்றா. ஆனா இப்ப நான் அதை பண்ண போறது இல்ல, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு. இந்த நாட்டுக்காக போராட நினைச்சாலும் ஆனா அதுக்காக என்னோட ஃப்ரெண்டோட உயிரை நான் பணைய வைக்க விரும்பல. இது கேட்டதும் நம்ம பூலினுக்கு பயங்கரமா அழுக வருது. எனக்கு எந்த ஃப்ரெண்டும் கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு நீ கிடைச்சிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு பூலின், நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். உனக்கு குழந்தை பிறந்த பிறகு நீ வீட்லயே இருந்துடாத, வெளியே நீ வரணும். புரியல ஷிஷா, நீ எந்த அளவுக்கு போராடணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் நீ உன்னோட உண்மையான ரூபத்துல அந்த போர் கவசங்களெல்லாம் போட்டுக்கிட்டு போர்க்களத்துல போய் நீ சண்டை போடணும். இது வரைக்கும் எந்த பொண்ணும் பண்ணாத ஒண்ணு நீ பண்ணணும். இந்த நாட்டோட முதல் பெண் தளபதியா நீ மாறணும். அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொல்ல, அதோட நம்ம தலைவி என்ன பண்றா, நம்ம பூலின் மாதிரியே ஒரு டூப்பை ரெடி பண்ணுவாள. அவனை வந்து தலைநகரத்துல இருக்க வச்சுட்டு நம்ம பூலினை லேடி கட்டப்ப போட்டுட்டு ஊரை விட்டு போக சொல்லிடுறா. அவளும் ஊரை விட்டு போக, இதே நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான், நம்ம கமிஷனரை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறான். அதாவது இப்ப தலைநகரத்துல இருக்கிற பூலின் வந்து உண்மையான பூலின் இல்லைன்னு, அது ஒரு டூப்புனும், உண்மையான பூலின் வந்து ஊரை விட்டு கிளம்புறதாவும் நம்ம ஹீரோ வந்து கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதோட ஒரு டோக்கனை கொடுக்குறான். அந்த டோக்கன் இருந்தா மட்டும்தான் தலைநகரத்தை விட்டு வெளியே போக முடியும். அதோட அவ கன்சீவா இருக்கிற விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்லிடுறான். உடனே நம்ம கமிஷனர் வந்து அவளை தேடி அங்க இருந்து கிளம்புறான்.